பொதுவாவே செல்வம் நம்மள சேருவதற்கான தடைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு மெயின் ஒரு ரீசன் என்னன்னா பொறாமை. நம்ம இன்னொருத்தவங்கட்ட இருக்கக்கூடிய பணத்தையோ, இல்ல அவங்க அதிகமா செல்வந்தரா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு பொறாமைப்பட்டோம்னா, அதுதான் நம்ம கிட்ட செல்வம் சேர்வதற்கான மிகப்பெரிய தடைகள். காரணம், பொறாமை அப்படின்றது பார்த்தா நமக்கு அழிவை கொடுக்கக்கூடிய நெகட்டிவான ஒரு விஷயம். ஸோ நமக்கு பணம் சேரணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டோம்னா, நமக்கு ஒரு காம்படிட்டரா இருந்தா கூட அவங்களோட செல்வத்தை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். பிளஸ் அவங்கள மனசார வாழ்த்தணும். அதாவது அவங்க ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்காங்க, அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், மென்மேலும் அவங்க செல்வம் நிறைய சேரணும் அப்படின்னு மனசா நம்ம வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கும் செல்வம் சேரும். இல்லாட்டி அது மிகப்பெரிய தடைக்கெல்லாம் மாறும். காரணம் என்னன்னா, நமக்கு எது இஷ்டப்படுதோ அதுதான் நம்மகிட்ட சேரும். செல்வத்தை நம்ம இஷ்டப்பட்டனா செல்வம் நமக்கு சேரும். அது யாரு கையில இருந்தாலும் சரி. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உணர்வு எரிச்சல் ஊட்டுற மாதிரியோ இல்ல பொறாமப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிங்கன்னா, அவங்களுக்கு மென்மேலும் செல்வம் இன்னும் வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசார வாழ்த்தணும். அப்படி வாழ்த்தணும்னு சொல்லிக்கிட்டா நமக்கு வரக்கூடிய செல்வத்திற்கான தடைகள் நீங்கி நமக்கும் என்னன்னு சொன்னா செல்வம் வரும். இதுதான் ஒரு மெயினான விஷயம். ஸோ செல்வத்தை வளர்க்கறதுக்கு பொறாமைப்படுறதும் எரிச்சல் படுறதை விட்டுட்டு மனசார வாழ்த்த கத்துக்கிறோம்.